ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி சுவையான அவரைப்பருப்பு சாம்பார் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அவரைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, சீரகம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம தண்ணி கொதித்த உடனே இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். வணங்கின உடனே இதில் அந்த கத்திரிக்காய், நான் இன்றைக்கி சாம்பாருக்கோசரம் கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு முருங்கைக்காய், வேறு எந்த காய் கருத்தாலும் போட்டுக்கலாம். எண்ணெயில் சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். இதில் ஆப்ஷனல் என்னென்ன அப்படின்னா தேங்காய் துருவல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டு எல்லாம் நல்லா வணக்கி விட்டுருக்கேன். இதுக்கு வேகிறதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்துருச்சு அப்படின்னா வேக வச்ச பருப்பு அதுக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக அது நல்லா கொதித்து வந்து ஊட்டி, கத்திரிக்காய் எல்லாம் வெந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஊட்டி நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அவரைப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.